தெரியுமா? 10 மாதம் வைத்தியம் சுமக்கவில்லை. இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளை பொறுத்த என்ன படுத்துங்க அந்த நன்றி கடனை சும்மா இருக்கிறேன். சும்மா இருக்க மாட்டேன். நீ இனிமே சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ண போற? இப்பதான் போறேன். என் அண்ணனை பாக்குறேன். என் அண்ணனை பார்த்து நீ நடந்ததும் சொல்லி படபா இந்த நாட்டு விட்டே உன தோத்தல என் பேர் சந்திரசேகரே கிடையாது. அண்ணி மறுபடியும் சொல்றேன். நீ உக்கரமாயிடும். வேலையெல்லாம் பூ ஆகத்தை காட்டிக்கோ. வைவிடு பூ ஆக்கும். எங்க தாப்புறாங்களா? வைவிடுன்னு வைவிடுன்னு ஜீவன் என்ன பேச தயாரில்லையா? டென்ஷனா பேசாதீங்க. டென்ஷனா பேச என்ன பண்ணும்? காலை பிடிச்சிடுறேன் அண்ணி. காலை பிடிச்சிடுறேன் அண்ணி. நீ என் காலை பிடிச்சாலும் சரி, என் கை பிடிச்சாலும் சரி, கை விடுன கை விடுன சீக்கிரம். நீ அண்ணி இல்ல பண்ணி. அம்மா இல்ல நீ சொன்னா ஏதோ சும்மா தான் விளையாடணும். சும்மா தானே விளையாடுனேன். சும்மா சும்மாவா? அங்க கை வைத்து தடவுக்கு சும்மாவா? கை விடுன பாரு பெரியப்பா சும்மா விளையாடு. கை விடுன பாருங்க மைத்துனரே, நீங்க கோவப்படுத்த ஒரு விதத்துல நான் தான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஒரு அந்நியப்பட்ட பெற்றெடுத்த தாய்க்கு சமமானவன். அப்படி இருக்கும் பொழுது இவங்க தப்பா நடந்துனாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுப்பா. என்ன காரணம்? இங்க நடந்த அத்தனையுமே உங்களை சோதித்து பார்க்கல நடத்துற நாடகம். நான் குழந்தை உன் நாடெல்லாம் எங்கிட்டு செல்படி ஆகாது.
ஆமா சோதனை செஞ்சு சொன்னீங்க, எதுக்காக என்ன சோதனை செய்யணும்? இந்த பாருங்கப்பா, வெளிநாட்டுல நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது என்று உங்க அண்ணன் என்கிட்ட ஒரு முறைக்கு பல முறை எடுத்து உரைத்திருக்கின்றார். ஆமா. அப்படி இருக்கும் தருவாய் இங்க பாருங்களேன், என் குழந்தை சின்ன வயசுல வெளிநாட்டுக்கு போனவரு வளர்ந்து வாலிபனா ஆயிட்டு இருப்பாரு. அங்க சேரக்கூடாத பசங்களா சேர்ந்து போகக்கூடாத இடமெல்லாம் போய் தப்பான பெண்களிடம் தீய பழக்க வழக்கத்தை நீ கத்துக்கொண்டிருந்தா என் கொடுனாரு உங்களுக்கு திருத்தி விடுறா தமன். அப்படின்னா பெற்றெடுத்து தாயா எல்லாமே தாயா நினைச்சு உன்னியா பிள்ளையா நினைச்சு நம்மகிட்ட சோதனை செஞ்சு பார்த்தப்பா, நீ அதை புரிஞ்சுக்காம ஒரு அம்மா கூட பார்க்காம என்ன அண்ணி அண்ணி அயல் நாட்டுல இந்த மாதிரி விஷயம் நடத்தலாம் உண்மைதான். தெரிஞ்சிருந்து எனக்கு எதுக்கு அனுப்புனீங்க? என் மீது வச்சு நம்பிக்கை. அண்ணி அப்படி ஒரு வேலை தவறான பாதி போயிட்டா இவ்வளவு காலமா வளர்த்து உங்களோட அண்ணி என்னை 10 மாசம் என் மீது இவ்வளவு அன்பு பண்பு பாத்துக்க மாட்டாங்க, ஏன் சோதனை செஞ்சு காட்ட மாட்டாங்க. அண்ணி என் மீது இவ்வளவு பாசுறதுன்னு சோதனை செஞ்சீங்க. அண்ணி நான் உங்களுக்கு ரொம்ப தவறா நினைச்சதே. இத பாருப்பா, அந்த மாதா புனித்துல கூத்தாண்டவர் புனித்துல மேல்மலை ஒரு அங்காள பரமேஸ்வரர் புனித்துல எந்த ஒரு குறையில்லாம தாயில் பெற்று நேர்ந்த செல்வங்கள் பெற்று வீடு கட்டி குடும்பம் போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழியப்பா. ஆனா ஒண்ணு, நீங்க நடந்த விஷயத்த ஒரு பொழுதும் ஒண்ணு கட்ட சொல்ல மாட்டேங்க. என்னுடைய கருத்தில் நீங்கள் சத்தியம் தெரியும் இல்ல சொல்ல மாட்டேன். தடுமாற்றமா பேசுங்க. உங்க பேச்சுல சுத்தம் கிடையாது, உங்க பேச்சுல உண்மை கிடையாது. நான் நம்பவே மாட்டேன். நீ தப்பி தவறி மண்ணக்கடை சொன்னு வச்சுக்கோங்க. ஐயோ பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க அண்ணி. நீங்க செய்தது சோதனை செய்தீங்க, நான் யாருன்னு சொல்ல போறேன். இருந்தாலும் என் மீது நம்பிக்கைன்னு சொல்லும் போது சத்தி செய்தான் ஆகணும். அண்ணி நடந்த விஷயத்தை சத்தியமா சொல்ல, நீ நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். நீ இது சத்தியம்.